அரசியலாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலாட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்த உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து தள்ளி போடுகிறதா ஆளும் திமுக? அதை பற்றி விரிவா பார்க்கலாம். 2019 27 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 91,975 பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் வர்ற 2025 ஜனவரி மாசத்தோட முடிய போகுது. அப்படின்னா அரசு என்ன செய்யணும்? இந்நேரத்துக்கு அடுத்த மாசம் தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு திட்டத்தை வழிவகுத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கணும். ஆனா மாநில தேர்தல் ஆணையமும் சரி, ஆளும் திமுக அரசும் சரி, இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடல. பெருசா திமுக அரசுமே முனைப்பும் காட்டல. ஆனா மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் பாலசுப்ரமணியம் என்ன செய்யறாரு? சமீபத்துல சென்னை தவிர பிற மாவட்ட கலெக்டர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். அந்த கடிதத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்கான கருவிகள்லாம் எடுத்து வச்சு அதுக்கு ஆயத்தமாகுங்க, தயாராகுங்கன்னு ஒரு கடிதத்தை அனுப்புனார். கடிதத்தை அனுப்புறதோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமுமே கிடையாது. திமுக அரசு எதிர்கட்சியா இருந்தப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்காததுனால மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியில ரொம்ப இழுபறி இருக்கு, உள்ளாட்சி ஜனநாயகம், உள்ளாட்சி நிதின்னு காட்டமா விமர்சிச்சுச்சு. ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு 27 மாவட்டங்களுக்கான தேர்தல் நடத்துறதுல ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு பெரிய விமர்சனமே கிளம்பி இருக்கு. அதிமுக, காங்கிரஸ், விசிக, தேமுதிக, பாஜகன்னு எல்லா கட்சிக்காரங்களுமே இப்ப இதை பெரிய விவாதமா எடுத்திருக்காங்க. அது என்னங்க விவாதம்? தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல் எப்ப நடைபெறுங்கிறது தான் அந்த விவாதம். உள்ளாட்சி தேர்தலை தவிர்க்க நினைக்கிற ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அப்படி என்னதான் தயக்கம்? என்னன்னு கேட்டா, 2019 விழுப்புரம், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்கள்னு இந்த 4 மாவட்டங்கள்ல இருந்து 5 மாவட்டங்களை பிரிச்சாங்க. அதாவது கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்னு 5 மாவட்டங்களை பிரிச்சாங்க. இந்த புதிய மாவட்டங்கள்ல ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைப்பு பணிகள் செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த 9 மாவட்டங்களை தவிர்த்துட்டு மீதமுள்ள 27 மாவட்டங்களுக்கு 2 கட்டமா உள்ளாட்சி தேர்தலை நடத்தினாங்க. ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்னு கிராம ஊராட்சி மன்ற தலைவர்னு சேர்த்து 91,975 பதவிகளுக்கான தேர்தல்ல திமுக கூட்டணி 55% இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதிமுக கூட்டணி 45% இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. மீதமிருந்த 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்குள்ள ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுருச்சு. அதாவது திமுக ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. திமுக ஆட்சியுடைய வந்தது உடனே 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலோட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடந்துச்சு. பெரும்பாலான இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றியும் பெற்றுச்சு. தொடக்கத்துல 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளோட 9 மாவட்ட ஊரக பகுதிகளையும் சேர்த்து தேர்தல் நடத்ததான் அறிவாலயம் ஆலோசிச்சுச்சு. ஆனா இப்ப செயல்பாட்டுல உள்ள 9 மாவட்ட உள்ளாட்சி பதவிகளையும் கலைக்கிறதுல அவசர சட்டம் ஒண்ணை இயத்தணும். அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் தரணும். குறிப்பா உள்ளாட்சி பதவிக்காலம் முடிவடையாத 9 மாவட்டங்களை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் கடுமையான இழுபறைக்கு அப்புறம்தான் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, இப்போதான் பதவிக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள பதவியை பறிச்சு மறுபடியும் தேர்தலை சந்திக்க சொல்றது என்ன நியாயம் அப்படின்னு கட்சி மேலிடத்துல கொதிச்சு பேசியிருக்காங்க. இதுக்கிடையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 30க்கு அதிகமான ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்க பதவி காலத்தை இன்னுமே நீட்டுங்க, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி நாங்க 5 வருஷம் எங்களுடைய பதவியை நாங்க தொடர்ந்து ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கிறோம்னு மாநில தேர்தல் ஆணையத்துக்கே மனு அனுப்பி இருக்காங்க. உங்க பதவி காலம் அக்டோபர் 2026 தான் முடிவடையுதுன்னு, தேவையில்லாம பதவி காலம் குறித்து குழப்பமடைய வேண்டாம்னு தேர்தல் ஆணையமும் பதில் அனுப்பி இருக்காங்க. இதனால திமுகவுக்கு இன்னமும் குழப்பம் தான் எஞ்சி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகி வர்ற சூழல்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்தா நான் நீ எனக்குன்னு சீட்டு கேட்டு கட்சிக்காரங்க முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. சீட்டு கிடைச்சவங்க வெற்றி பெறதற்கான வேலையை பார்த்தாலும் சீட்டு கேட்டு நம்ம கொடுக்காத பட்சத்துல அவங்க வந்து சுணக்கத்தை ஆரம்பிப்பாங்க. எங்க இந்த சுணக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாதிச்சிருமோன்னு ஒரு பயமும் இருக்கு திமுக அரசுக்கு. அதனாலதான் இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சீனியர் அமைச்சர்கள் சொன்ன அந்த ஆலோசனையை கேட்டு கட்சி மேலிடமும் ஏத்துக்கச்சு. தேர்தலை தள்ளி போட கூட்டணி கட்சிகளுக்கான குழப்பமும் ஒரு காரணமா சொல்லப்படுது. அது என்னங்க காரணம்? இப்ப ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுனால திமுகவுக்கு சிக்கல் வரலாம். உள்ளாட்சி தேர்தல் குறித்த பேச்சு எழுந்த போது 20% இடங்கள்ல திமுக தலைமையிடம் கேட்டு பெறணும்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. அதுல உடன்பாடு ஏற்படலைன்னா தனிச்சு களமிறங்கலான்னு காங்கிரஸ் கட்சி நினைக்குது. விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக கட்சிகள்னு உள்ளாட்சி பதவிகளை கணிசமா பெற முயற்சி பண்றாங்க. கூட்டணி கட்சிகள் விரும்பிய எண்ணிக்கையில விருப்பப்பட்ட இடங்கள்ல சீட்டு ஒதுக்கலன்னா
திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால இன்னுமே குழப்பத்துல நிக்குது நம்ம ஸ்டாலின் அரசு. பல ஊராட்சிகள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளோட இணைக்கிறதுக்கு அரசு திட்டமிட்டிருக்கு. எந்தெந்த ஊராட்சிகளை நகராட்சியோட இணைக்கிறது அப்படிங்கிற ஆலோசனைய ஊரக வளர்ச்சித்துறை, பேரூராட்சிகள் இயக்குநரகம், நகராட்சி நிர்வாகம் மத்தியில நடந்து வருது. ஆனா ஊரக உள்ளாட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளோட இணைக்கிறதுக்கு பல இடங்கள்ல மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வாயிலா கிராமப்புற ஏழை மக்களுக்கு வர்ற வேலை வாய்ப்பு, மத்திய அரசோட ஜல்ஜீவான் மிஷன் திட்டத்துக்கு கீழே கிராமப்புற வீடுகளுக்கு தனி குடிநீர் இணைப்புகள் இலவசமா வழங்கப்படுது. நகர்ப்புற பகுதிகளுக்கு போனா குடிநீருக்கு கட்டணம் செலுத்தணும், வீட்டு வரி அதிகரிக்கும். முதல்வர் திட்டத்துக்கு கீழே சொந்த வீடு கட்ட மானியம் வழங்கப்படுது. நகர்ப்புற உள்ளாட்சிகளோட இணைஞ்சா இந்த பயன்கள் எல்லாம் பெற முடியாது, வேலை வாய்ப்புகளும் குறையும்னு கிராமப்புற மக்கள் நினைக்கிறதுனாலதான் கிராமப்புற மக்களிடையே எதிர்ப்புக்கான காரணமா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் மேல கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல எந்த கட்டமைப்புமே இல்லாத விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த 129 பேரு வெற்றி பெற்று இருக்காங்க. இந்த முறை அவங்க ஒரு கட்சி அமைச்சு கட்டமைப்பை உருவாக்கி மாநாடு நடத்தி இருக்கிற சூழல்ல உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணியும் தெம்பும் திமுக தலைமைக்கு விரும்பலன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. மக்களாட்சி தத்துவ பிரமிடின் கீழ்தளத்தில் இருக்கிற உள்ளாட்சி தேர்தல்கள்ல என்ன காரணம் சொல்லி தள்ளி போட்டாலும் அது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்தான்.